இந்த முறை இவ்வளோ போராட்டங்கள் நடுவில் விஜய் அவர்கள் 108 இடங்கள் கொடுத்து மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. 11வது தமிழக முதலமைச்சராக கண்டிப்பாக பதவி ஏற்பார். தோத்துட்டாருன்னா விஜய் வந்ததுக்கு அப்புறம் சினிமா பக்கமே வரமாட்டாரு. ஏன் அவர் கூட சொல்லியிருக்காரு, நான் இதுக்கப்புறம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் சினிமாவுக்கு வருவாரா விஜய்? படம் வரணும். இந்த சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு வரல, வருது அது ஒரு இது வரைக்குமே கொடுக்கல. என்ன ஒரு தமிழ் முதலமைச்சரை போய் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் சர்டிஃபிகேட் வருமா? அதுக்கு பிறகுதான் வருமா? ஆமாம், இந்த படத்தை டைட்டில் கூட தமிழக முதலமைச்சர் விஜய் நடிக்கும் கூட வரலாம். நான் உங்களை நம்பி, ஏன்னா சினிமா துறையை விட்டு வந்துட்டேன்னாரு, முடிஞ்சு போச்சு, இனி அரசியல் தான் என்னுடைய பண்ணிட்டேன். இப்போ உங்களை நம்பி நான் வந்திருக்கேன், சுற்றி அடிக்கிறாங்க. ரிஷா அவங்களுக்கும் விஜய் ஜெயிச்சதுக்காக நிறைய வாழ்த்துக்கள் தேடி வந்துச்சு. நெருங்கிய நட்பு இருக்கிறதுனால, கூட நடிச்சவங்கன்றதுனால விஜயை பார்க்க வரும்போது நீங்கள் பார்க்க வர வேண்டாம், நீ வெளில போன்னு யாராவது சொல்ல முடியுமா? காண்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜெர்னலிஸ்ட் வெங்கி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், சினிமால ஒரு ஸ்டாரா இருந்து இப்போ சிஎம்ன்ற ரேஞ்சுக்கு வந்திருக்காரு. அடுத்த சிஎம் அவர் தான் அப்படின்னு பேச்சு போயிட்டு இருக்கு. அது கன்ஃபார்மா ஆக போகுது. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? கடுமையான முயற்சி தான், கடுமையான உழைப்புன்னு சொல்லலாம், முயற்சி சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவருடைய பல வருடங்கள் ஆச்சு. அவருடைய பேஸ்மெண்ட்லேருந்தே நீங்கள் ஒரு எண்ணம் மனசில் இருந்தால் தான் நீங்கள் நம்மளுடைய கோல் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். அதுதான் விஜய் அவர்கள் இந்த சினிமா மூலமாக மக்கள் மனசில் இடம் பிடிச்சு ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் மாற்றி மக்கள் இயக்கமாக மாற்றி இந்த இயக்கத்தின் மூலமாக நிறைய விஷயங்கள் பண்ணது இருக்கு. இப்போது பேசிக்கலாக அடித்தட்டு மக்கள்லேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண போது தான் மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடியும். இந்த பெரம்பூர் தொகுதியில் அவ்வளோ ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்காரு. அப்படின்னா இந்த வெள்ளம் அந்த பார்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 23 பயங்கர டேமேஜ் ஆச்சு. அப்போது விஜயுடைய அந்த மக்கள் இயக்கத்துடைய ரசிகர்கள் தான் போய் அவ்வளோ விஷயங்கள் வெள்ளத்தில், இடுப்பில், தண்ணியில், முட்டியில், தண்ணியில் போய் மக்களுக்கு உதவி பண்ண விஷயங்கள் நிறையா இருக்கு. இப்போ அதெல்லாம் பேஸ்மெண்ட்டு தான். நீங்கள் போட ஒரு பீரியட் நம்ம வரும்போது மக்கள் நன்றி கடன் சொல்லுவாங்க. அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். அவருடைய உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. 2வது தேர்தலுக்கு வரப்போறேன்னு சொல்லும்போது மக்கள் எதையோ எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சமயம், மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்க. அந்த மாற்றத்தை விரும்புகிற சமயம் தான் சீமான் அவர்கள் உள்ளே வர்றாரு. ஸோ 2 பேருக்கும் நடுவில் சீமான் போது சீமான் ஒரு மாற்றத்தை தருவார் அப்படின்னு மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தா மிகப்பெரிய பர்சன்டேஜ் அவருக்கு பதிவு பண்ணாங்க. வாக்கு சதவீதம் ஏறிச்சு. தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற கட்சியும் மாறிச்சு உங்களுக்கு அதை. ஸோ அந்த மாற்றம் உருவாக்கணும்னு பார்க்கும்போது கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டே போகுது அவருக்கு அதை. பட் அந்த மிடில் கேப்பில் டக்குன்னு விஜய் இப்போ உள்ளே வர்றாரு. அப்போது விஜய் வரும்போது கொஞ்சம் அதை ரசித்தவர்கள், சினிமாவில் ஸ்க்ரீனில் பார்த்து ரசித்தவர் நேரில் பார்க்கும்போது அவருடைய அந்த பேசுகிற விதங்கள் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த மக்கள் மனசில் இடம் பிடிச்சதுன்னா நீங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குற சமயத்தில் அரசியலுக்கு நீங்கள் வரும்போது அதை பதிவு பண்ணுவாங்க. அதில் தான் நான் பார்க்குறேன் இந்த முறை இவ்வளோ போராட்டங்கள் நடுவில் விஜய் அவர்கள் 108 இடங்கள் கொடுத்து மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ நேற்று இன்னைக்கு கிடைக்கல. அது பல வருடங்கள் 10-15 வருடங்களுக்கு முன்பாகவே போட்ட விதை. அது 2024 கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ 2 வருஷத்துல மிகப்பெரிய மக்கள் சந்திப்புக்கு போய் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அநேகமாக இன்னொரு 1 நாள் 2 நாளில் 11வது தமிழக முதலமைச்சராக கண்டிப்பாக பதவி ஏற்பார் அவர். சார், இது மூலமா நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு இல்லையா? எலெக்ஷன் ரிசல்ட் வந்தா தோத்துட்டாருன்னா விஜய் வந்ததுக்கு அப்புறம் சினிமா பக்கமே வரமாட்டாரு. ஏன் அவர் கூட சொல்லியிருக்காரு, நான் இதுக்கப்புறம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜெயிக்கிற நிலைமை வந்துருச்சு, அவர் தான் ஜெயிச்சிட்டாருன்னு வந்துச்சு. இதுக்கப்புறம் சினிமாவுக்கு வருவாரா விஜய், இல்ல நடிச்சு கொடுப்பாரா? ஏன்னா ஜனநாயகன் படம் இப்படி ஆனதுக்கு அப்புறமா அவர் வேற ஒரு படம் பண்ணி தரதா பேச்சுவார்த்தை போச்சுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. விஜய் நடிக்க வருவாரா மாட்டாரா? இல்லை, இப்போ உள்ள சூழ்நிலைக்கு தமிழக முதலமைச்சராக கிட்டத்தட்ட மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. மெஜாரிட்டியை காமிக்கணும். 10 சீட்டுக்கு காங்கிரஸ் சொல்ல வந்திருக்காங்க. இன்னும் 2 நாளில் மெஜாரிட்டி நிரூபிப்பார். பட் சினிமாவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா கடைசி படம் ஜனநாயகம்னு சொல்லிட்டார். இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அரசியல், மக்கள் பணி, மக்கள் சேவை தான். ஸோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் அவர்கிட்ட இருக்கு. அதனால் அவர் சினிமாலையும் அந்த அரசியலும் அவர் 2 பக்கம் பேலன்ஸ் பண்ண மாட்டார். அது உறுதியாக எடுத்த முடிவு. அது எதுவாக இருந்தாலுமே இனிமேல் வெற்றி கொடுத்தாலும் அரசியல், வெற்றியை நமக்கு மக்கள் கொடுக்கணும் அரசியல் தான் அவருடைய கண்ணோட்டம் இருந்தது. தேர்தல் முடிவுக்கு முன்பாக தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் 108 இடங்களை கொடுத்துட்டார்.
அப்போது அந்த வெற்றியை தக்க வச்சிருக்காங்க. இப்போ தமிழக முதலமைச்சர் பதவி வந்து ஏற்க போறாரு. இப்போ இதற்கு பிறகு வந்து சினிமாங்கிற அந்த ஒரு தாட்ஸ் இருக்காது. ஆனால் சினிமாவுக்கு தேவையான நிறைய விஷயங்களை அவர் செய்வார். அப்போ சினிமாவுக்கு இன்னும் நிறைய தேவைப்படுது. இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நடிகர் சங்கம் மிகப்பெரிய கடன்ல இருந்து இப்போதான் மீண்டும் கொஞ்சமாக வந்து போய்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. அப்போ கலைத்துறைக்கு ஒரு சிறப்பான ஒரு சேவை அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். நம்ம அந்த முறை வந்து நமக்கு நிறைய கிடைக்குமே தவிர நடிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. அது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி என்ன சேவைகள் அவர் செய்வாரு முதல்ல? ஏன்னா இப்போதைக்குமே அந்த அவர் சினிமால இருந்து வந்ததை தாண்டி மக்களுக்கானது சொன்னதை தவிர சினிமாக்குன்னு தனிப்பட்ட எதுவுமே சொன்னது கிடையாது இல்லையா? ஏன்னா அதை வச்சு நிறைய விமர்சனங்களும் வந்துச்சு. இல்லை, விமர்சனங்கள் வரதாம செய்யும். உங்களுக்கு விமர்சனம் வந்தால் தாங்க நீங்கள் பெரிய ஆளாக முடியும். விமர்சனம் இல்லாமல் நீங்கள் அப்படியே விட்டுட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றுமே கிடையாது. என்ன செய்வார், சேவை செய்வார், என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டு மக்களை சிறந்த அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணுவார். நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அதை மக்களுக்கு தேவையானதை செய்யணும், செய்வார். படித்த இளைஞர்கள் வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும். நீங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்குது இல்லையா? நிறைய குடும்பத்தில் வந்து அழாத குறையாக இருக்காங்க. பையன் இங்கே போகிறான் வரான்னு தெரியல, அவங்க தரவணையில் போனால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ஸ் பயந்து இருக்காங்க பேரண்ட்ஸ். இப்போ அந்த பயத்தை தெளிய வைப்பார். அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருப்பார். நீங்கள் சும்மா இருந்தால் தான் பல பிரச்சனைகள் பண்ணுறதுக்கு தோணும் மைண்டு. நீங்கள் அவனுக்கு ஒரு படிப்பை கொடுத்து, ஒரு வேலையை கொடுத்து, ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா குடும்பத்தை அவன் பார்த்துட்டு போயிடுவான். அந்த வசதியில் நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய. இது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டே சொல்லிட்டே போகலாம் நமக்கு அதை. பட் அதற்கு வந்து நீங்கள் ஒரு பதவி வேணும் இல்லையா? சொந்தமாக பண்ணணும்னா ஓரளவு தான் பண்ண முடியும். நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கே பண்ணணும்னா அதுக்குரிய பதவி வேணும். இப்போ இங்கே உட்காந்துட்டாருன்னா அதுக்கு வேண்டிய வேலைகளை பண்ணுவார். அந்த நம்பிக்கையில் தான் மக்களும் உட்கார வச்சிருக்காங்க இப்போ இல்லையா? நிறைய செய்வார், பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனா சார், ஜனநாயகன் கடைசி படம்னு சொல்லிட்டாரு. அந்த கடைசி படமே லீக் ஆச்சு, நிறைய பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருச்சு. அது எவ்வளவு பெரிய லாஸ் அந்த ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தோ தெரியும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை வந்துச்சு, இதுக்கு ஈடுகட்ட விஜய் இன்னொரு படம் பண்ண போறாரு, அல்ல சினிமாக்கு வர போறாரு அப்படின்ற ஒரு பேச்சு. அப்ப அது பொய்யா? இல்ல, பொய்ன்னு எடுக்க முடியாம அந்த சூழ்நிலைகள் அப்ப இருந்தது. ஒருவேளை நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் தராமல் இருந்ததுன்னா அந்த ஒரு கேப்பில் ஒரு 3 மாதம் போய் படம் பண்ணி வந்து கொடுத்து முடிச்சுட்டு திரும்பி அரசியல் பண்ணி போயிருக்கலாம். பட் இப்போ களம் வேறு மாதிரி இருக்கு. அதனால் அந்த ஜனநாயகனுக்கு உள்ள நஷ்டத்தை வந்து இவரே வந்து சம்பளத்தில் வந்து 70 கோடி ரூபாய் வாங்கலை. நீங்கள வச்சுங்க வேற சொல்லிட்டாங்க. அதான் மலேசியாவில் நடைபெற்ற அந்த ஆடியோ லான்ச்சில் வந்த சில இதெல்லாம் வந்து ஷேர்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் இருக்குது. இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ். அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. படம் வரணும், சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு வரலை, வருது அது ஒரு நாள் இது வரைக்குமே கொடுக்கல. இன்னும் ஒரு தமிழ் முதலமைச்சரை போய் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் சர்டிஃபிகேட் வருமா? அதுக்கு பிறகு தான் வருமா? ஆமாம், கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வரல. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு இல்லையா? அது வந்து தொடர்ந்துட்டே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதற்கு பிறகு வரும் அந்த படத்தை டைட்டில் கூட தமிழக முதலமைச்சர் விஜய் நடிக்கும் கூட வரலாம் மேபி. அதனால் படம் வந்ததுன்னா கண்டிப்பாக மக்கள் ரசிகர்கள் கொண்டாடுறதுக்கான ஒரு படமாக தான் அது இருக்குது. நல்ல கதையும் சொல்ல படம் தான். அந்த நஷ்டம் அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய அவருடைய பார்வைக்கு இருக்கு. பட் என்ன, நிறைய பேர் வாங்கினவங்கலாம் படம் லீக் ஆகிடுச்சு, எங்களுக்கு பிறகு இனி வந்தால் ஓடுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட பாதி பணம் கொடுங்க அப்படின்லாம் பேசப்பட்ட ஒரு சம்பவம் தான். இப்போதைக்கு நஷ்டத்தை வந்து கேவின் படி சந்திச்சிருக்காங்க. நிறைய சோகத்தில் தான் இருக்காங்க. ஏற்கனவே அவங்களோட டாக்ஸி படமும் கேடி இது அதுவும் இன்னும் வராமல் வேற இருக்காது. ஸோ அதனால் இந்த படம் வந்து கொஞ்சம் லாபத்தை கொடுக்கணும், அதை ரசிகர்கள் தொண்டர்கள் கொடுக்க வைப்பான்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லதான். பட் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை விஜய் அவர்கள் செய்வாங்க. அந்த நஷ்டத்தை சரி செய்வதற்கு அவர் என்ன பண்ண முடியுமோ கேவினுக்கு பண்ணுவார். சார், இன்னொரு பக்கம் விஜய் வந்து ஜெயிச்சதுக்கு காரணம் மக்களோட சப்போர்ட். அவர் இதுக்கு முன்னாடி நடிச்சது அதெல்லாம் பிடிச்சி மக்கள் போட்டதா இருந்தேன்னு சொன்னாலுமே, இன்னொரு பக்கம் விஜய் இந்த கொஞ்ச நாள்ல பண்ண இந்த ஒரு சிம்பத்தில ஜெயிச்சிட்டாரு. இந்த ஜனநாயகன் படம் வராதது, நிறைய இடத்துக்கு போறது, உங்களை நம்பி வந்திருக்கேன், இந்த மாதிரி சிம்பத்தியை கிரியேட் பண்ணி தான் விஜய் ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி? இல்லம்மா, தனி ஒரு மனிதனாக போராடினார் இல்லையா? எந்த கூட்டணியும் கிடையாது, யாரோட ஆதரவும் இல்லை, மக்களுடைய ஆதரவை நம்பிதான் போனார். உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னார். ஏகப்பட்ட ப்ராப்ளம் நடந்து எல்லாருக்குமே தெரியும், நம்மளும் பேசியிருக்கோம். ஒரு மனிதன் வந்து தனியாக போகும்போது அந்த வழி அவங்களுக்கு தான் தெரியும். அந்த வழிகளை மக்கள்கிட்ட சொல்கிற மக்களுக்கும் தெரிஞ்சுதுன்ட்டாங்க. நிறைய பிரச்சனை வரும்போது விஜய் பார்த்துக்கிறேன்ட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க கன்வே பண்ணாங்க இல்லையா? அவரும் சொன்னார். அப்போ அந்த வழியில் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி உங்கள் வீட்டில் சொன்னதானே உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஓ, யாஸ்மின் நல்லா இருக்காங்க போல் இருக்குன்னு நினச்சிக்குவாங்க. பட் அது மாதிரி அவருடைய பிரச்சனையில் மக்கள்கிட்ட சொன்னார். நான் உங்களை நம்பி, ஆனால் சினிமா துறையை விட்டு வந்துட்டேன்னாரு, முடிஞ்சு போச்சு, கலைத்துறையை முடிச்சுட்டேன், இனி அரசியல் தான் என்னுடைய பண்ணிட்டேன். இப்போ உங்களை நம்பி நான் வந்திருக்கேன், சுற்றி அடிக்கிறாங்க. இன்னும் அவருடைய இந்த வலிகளையும் வேதனையிலையும் மக்கள்கிட்ட வந்து கொட்டினார், அழுதார்.
எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டார். நான் வந்தால் என்ன நான் செய்ய முடியும் என்னால், நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மக்கள் இந்த நேரத்தில் நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஏதோ ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருந்த சூழ்நிலை இவருடைய வருகை அவர்களுக்கு வந்து ஓகே, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு நினச்சாங்க. ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை விஜய் அவர்கள் பயன்படுத்திக்கணும் தான் நான் நினைக்கிறேன். நல்லது. அதனால் ஒருத்தர்கிட்ட போய் நம்ம பேசும்போது செய்யும்போது வந்து இந்த சிம்பத்திங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது. அதை நீங்கள் சிம்பத்தியாகவும் எடுத்துங்க, தனி ஒரு மனிதனாக போராட்டத்தோடு நான் ஏதோ செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு எடுத்துங்க. பட் மக்கள் வந்து மனசில் இருந்ததுனால தான் உட்கார வைக்க முடியாது. நீங்கள் போய் நான் போய் சொன்னால் மக்கள் ஒன்று உட்கார வச்சுருவாங்களா? கிடையாது. அந்த இடத்துல ஒரு பொசிஷன் வேணும். அப்போ தன்னுடைய ஆதங்கத்தையும் வலிகளையும் வேதனைகளையும் மக்கள்கிட்ட சொன்னாங்க. மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. சார், விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சினிமா சைட்ல இருந்து நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. சில பேர் சார்ந்து ஏன் ரஜினி சாருக்கும் விஜய்க்கும் ஆகாது அப்படின்ற மாதிரி விஷயம் போயிடுச்சு. இப்ப அவர் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறமா நிறைய ஆதரவு வருது. யார் யார் வாழ்த்து சொல்லலையோ, யார் யார் அதை பத்தி பேசலையோ எல்லாருமே அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்கல்ல. இந்த ஒரு விஷயத்த பார்க்க எப்படி எதிர்ப்பு திறஞ்சவங்க இருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு? கண்ணாபுரம் திட்டினவங்க இருக்காங்க இல்லையா? கூட நடித்த நடிகர்களே வந்து அவ்வளோ திட்டினாங்க. ஏன்னா விஜய் வந்து நடிகராக இருக்கட்டும், ஏன் அரசியல் துறைக்கு நாடாள முடியுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசினாங்க. அது மக்கள் கொடுத்துட்டாங்க ஒரு தீர்ப்பு, அவ்வளோதான். மக்கள் தான் இறுதியான ஒரு ஒரு முடிவு செய்யக்கூடியவரை நம்ம எஜமானர்கள் அவங்க தான். யார் இருந்தாலுமே மக்கள்கிட்ட தான் போய் நீங்கள் வணக்கத்தை சொல்லி நீ ஓட்டு கேட்டாகணும். அதனால் எதிர்ப்பு குரல் நிறையாவே வந்தது விஜய் அவர்களுக்கு. ஆதரவும் நிறைய வந்தது. பிடித்தவர்கள் ஆதரவு சொன்னாங்க, பிடிக்காதவர்கள் வந்து கண்ணாபுரன் திட்டினாங்க, விமர்சனம் பண்ணாங்க. எல்லாத்தையும் அவர் கேட்டுட்டார், காதில் வாங்கினார், எதையும் பேசலை, செயலில் கட்டுறேன்னார். ஆனால் மக்கள்கிட்ட போய் அவர் தலைவணங்கி ஒரு ஒரு வாய்ப்பு கேட்டார். உங்களுடைய அன்பு எனக்கு முக்கியம், உங்களுடைய ஆதரவு எனக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டார். ஸோ அதை மக்கள் கொடுத்துருக்காங்க. அதில் எதிர்ப்புகளும் வரும், நீங்கள் இந்த வாழ்த்துக்களும் வரும். நீங்கள் ஏதாவது ஒன்று வந்தால் மட்டுமே ஒரு மனிதன் ரெண்டையுமே தாங்கிட்டு தான் போகணும். அதை தாங்கிட்டு தான் நிலைமைக்கு வந்திருக்காங்க. சார், விஜய் ஜெயிச்சதுக்காக விஜய்க்கு நிறைய வாழ்த்துக்கள் வந்தது, அது சரி. இன்னொரு பக்கம் த்ரிஷா அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. த்ரிஷா அவங்களுக்கும் விஜய் ஜெயிச்சதுக்காக நிறைய வாழ்த்துக்கள் தேடி வந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன? இல்லைங்க, அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பர்த்டே வருஷத்துக்கு ஒரு நாள் வரும், வந்ததே செலிப்ரேட் பண்ணாங்க. கூட நடித்த நடிகை அவங்க. கண்டிப்பாக ஓட்டு யாருக்கு போட்டிருப்பான்றது தெரியும் உங்களுக்கு. அதை வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. ஸோ நெருங்கிய நட்பு இருக்கிறதுனால, கூட நடித்தவங்கன்றதுனால விஜயை பார்க்க வரும்போது நீங்கள் பார்க்க வர வேண்டாம், நீ வெளில போன்னு யாராவது சொல்ல முடியுமா? உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நீங்கள் வெளில போன்னு சொல்லுவீங்களா? வீட்டுக்குள்ளே வாங்கன்னு தான் கொடுத்து காஃபி குடிப்பீங்க ஏதோ ஒன்று. அது அப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி விஜய் கூப்பிட்டு காஃபி கொடுத்துட்டாருன்னு சொல்ல வரீங்களா சார்? இவங்க போனாங்க, வாழ்த்துக்களை சொன்னாங்க, பேசினாங்க, பிறப்பிட்டு வந்துட்டாங்க. அதாவது வந்தாரை வாழ வைப்பது தமிழக மக்கள், தமிழகம். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். வீட்டுக்கு வந்தவர்களை உபசரிப்பதும் ஒரு தமிழுடைய பண்பாடு. அது நேச்சுரலாகவே எல்லாருக்குமே இருக்கும். அது விஜய்க்கும் இருக்குது. அன்றைக்கு அவங்களுக்கு பர்த்டே ஓட்டு போட்டு மறுநாள் பர்த்டேக்கு போகும்போது அவருடைய வாழ்த்துக்களை வாங்குறதுக்கு போகிறாங்க, வாழ்த்துக்களை சொல்கிறதுக்கு போகிறாங்க. கூட நடித்த நடிகை ஒரு நட்பு இருக்குது. நம்ம அந்த அந்த பார்வையில் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் வேறு மாதிரி ஒரு பார்வையை எடுத்தீங்கன்னா நீங்கள் 1008 கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே வரதான் செய்யும். அதுக்குள்ளே விமர்சனங்கள் வரதான் செய்யும். நமக்கு அதை எல்லாத்தையுமே தாண்டி போயிருக்காரு. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அவரை பார்த்துக்குவார். இன்னொரு விஷயம் சார், இதெல்லாம் போக சோஷியல் மீடியால விஜய் சிஎம் ஆனதை தாண்டி த்ரிஷா அவர்களுக்கும் டிவிக்கெல்லாம் ஒரு இடம் இருக்கு. த்ரிஷாவும் ஒரு 6 மாசத்துல 3 மாசத்துல போய் சேர்ந்துருவாங்க. இப்ப விஜயும் ஜெயிக்க போறாரு, அவங்களுக்கு என்ன பதவி இருக்கு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் வருது சோஷியல் மீடியால. அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அது எதையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்குலாம் இப்ப வந்து அவரு உட்காரணும். அவர் பண்ண வேண்டிய தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் பேசணும். அதை தான் அவர் விரும்புவார். இங்கே த்ரிஷாவுக்கு ஒரு இடத்த கொடுக்கணும் வைக்கணுன்ற அவருடைய நோக்கம் அவர் கண்டிப்பாக இருக்காது. அதுக்கு வாய்ப்புகளே இல்லை. யூத்தின் அடிப்படையில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நம்மளும் பேச முடியாது. அது கொடுக்கும்போது வேணால் நம்ம வந்து எதிர்க்கு கொடுத்தாரு, ஏன் கொடுத்தாருங்கிற வேணும்னா நீங்கள் கேள்விகள் நம்ம பதில் சொல்லலாம். இப்போ வந்து வருமா அப்படின்னு கேள்விக்குறியோட வந்துருவாரா அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குறியோடலாம் நம்ம வந்து பேச முடியாது, எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்னும் காலங்கள் நிறைய இருக்குது. பட் எதையுமே வந்து வர்றதை தடுக்க முடியாது. அப்படி ஒரு வேளை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, வரலாம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான் மேட்டர். சினிமா சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.